குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 15/3/2026 சம்ருதியோட ட்ரா நம்பர் 46க்கான கேரளா லாட்டரி கெஸிங் பார்க்க போகிறோம். 15ஆம் தேதிக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 14 கொடுக்கல, 13ஆம் தேதிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். 13ஆம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 3 நாள் ரிசல்ட் பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 420 பாஸ் ஆயிருந்துச்சு, 799 பாஸ் ஆயிருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி 349 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 833 அல்லது 383 839 அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தேன். 14 வரல, அதாவது 13 அந்த ரிசல்ட் வரல. 14 பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ரிசல்ட் 383. ஒரு நாள் வரல, அன்னைக்கான ரிசல்ட் 875. என் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பவர் நம்பர்ஸ் அப்படின்னா 875 அப்படின்னு பவர் நம்பர் சொல்லியிருந்தேன். அதே நம்பர் அப்படியே பாஸ் ஆயிருக்கு, 875. இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே சார்ட்டில் 383. நான் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 833 அப்படின்னு சொல்லியிருந்தேன். 8 பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 839 இல்லாட்டி 833ங்கிறது ஒரு நாள் விட்டு 383 அப்படிங்கிறது நேற்று வந்துச்சு பவர் நம்பர்ஸ். இன்னைக்கு 383 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. சி போர்டில் பார்த்தோம் அப்படின்னா 03 அல்லது 5 வரலாம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 5 875 வந்துருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 383 அப்படின்னு 3 பாஸ் ஆகிருக்கு சி போர்டில். யாராவது வின் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதே சார்ட்டு தான் இன்னைக்கும் எடுத்திருக்கேன். அதே சார்ட்டு 420, அதை பேஸ் பண்ணி 799, அதை பேஸ் பண்ணி 349. ஒரு நாள் விட்டு எகைன் அதே நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 383 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. இப்போ 4 நாள் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கான ரிசல்ட்டும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் நம்பர்ஸ் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது, எந்த மாதிரி என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு. சார்ட் நல்லா பாருங்கள், சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க. எப்படி வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன், என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா 875 நேற்றைய ரிசல்ட் 875 பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 785 பாக்ஸில் பார்த்தோம்னா 875 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆச்சு. அதோட நியரஸ்டாக இருக்கக்கூடிய நம்பர் 433. பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 343 அப்படின்னு எடுக்கலாம். ரிசல்ட் 383. இதில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இதில் 3 நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இல்லை இந்த லாஸ்ட் 2 நம்பரை எடுத்தோம் அப்படின்னாலும் 87 ஏபியில் பாஸ் ஆகிருக்கு, 33 ஏசியில் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 91. இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 91 ஆல் போர்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 91 அல்லது 19 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 91 அல்லது 19 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 99 எகைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். மேலே பார்த்தோம் அப்படின்னா 99 இருக்கு. அதனால உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. இதை பேஸ் பண்ணி வந்தால் 19 அல்லது 99. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 743 285. இதில் நேற்றைய ரிசல்ட்டு 875 அப்படிங்கிற 3 நம்பர்ஸ் இருக்கு. இன்னைக்கான ரிசல்ட்டு 83. 3 டபுள்ஸ் வந்ததுனால 38 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. இப்போ 3வது நாள் கண்டிப்பாக இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 2 3 வந்திருக்கு. அதனால 4 வரலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 4 பேஸ் பண்ணி பார்க்கலாம். 472 இல்லை 478 438 435 அப்படிங்கிறது மாதிரி 4 பேஸ் பண்ணி வரலாம். 2 நாள் நம்பர்ஸ் இருக்கனால 3வது நாள் கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 8 வந்திருக்கு, 7 வரலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 4 7 வரலாம். இல்லை 3 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி வந்தால் 2 7 4 அந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் வைங்க கண்டினியூவாக. இப்போ வரிசையாக தான் வந்துட்டு இருக்கு. 4 2 0 3 4 9
8 3 9ங்கிறது வரக்கூடிய நாட்களில் வரலாம். அதே மாதிரி 5 8 3 இருக்கும், 8 5 4 இருக்கும், 7 8 3 இருக்கும், இல்லை 7 7 3. அந்த மாதிரி தான் நம்பர்ஸ் வரிசையாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு நம்பர்ஸ் வரிசையாக வைங்க, கண்டிப்பாக பாஸ் ஆகும். இப்போ இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 99 அல்லது 9 1 9 வந்தால், இல்லை அப்படின்னா 4 அப்படின்னு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4 to 0 வந்திருக்கு, 4 to 8 அல்லது 4 to 7 வரலாம். ஏ போர்டில் 4 வந்துச்சுன்னா 4 2 8, 4 2 7. இல்லை ஏ போர்டில் பி போர்டில் 8 இருக்குது, 8ஓட பவர் 3 வந்துச்சுன்னா 4 3 0, 4 3 9. ஆல்ரெடி 3 4 9 பாஸ் ஆகிருக்கு. ஸோ 4 3 9 பாஸ் ஆகலாம், இல்லை 4 3 8 பாஸ் ஆகலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4 2 7, 4 2 6, 4 6 2, 42 62. இது மாதிரி வந்துச்சுன்னா 462. டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 474. இன்னைக்கு டபுள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 33, நாளைக்கு 44 வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 474, இல்லை 744. அந்த மாதிரி டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். சார்ட்டில் இருந்து உங்களோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ் என்ன? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 நாள் பாஸ் ஆகிருக்கு. ஸோ 5ஆவது நாள் என்ன வரும்? நாளைக்கு சண்டே 44 வரலாம், 33 வந்திருக்கு, 44 வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 44 பேஸ் பண்ணி பார்க்கலாம். 99 799 அப்படிங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு. எகைன் வந்து 99 வரலாம் அப்படின்னா 199 வரலாம் அல்லது 099 வரலாம். அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 799 மாதிரி இங்கே வந்துச்சு அப்படின்னா 199 இருக்கு, இல்லை 911 919 இருக்கு. அதனால உங்களோட கெஸ்ஸிங் என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத சார்ட்ல இருந்து எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்த நாள் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 100% இருக்கும். நான் எடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 474, 472, 278, 428. 9 வந்துச்சுன்னா இதை பேஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.